நானு. ஏன்னா எனக்குள்ள ஏசப்பா வந்த உடனே அந்த பாவம்லாம் என்னை விட்டு விலகிடுச்சு. நான் குடிக்கிறது கிடையாது. குடிச்சு 5-6 வருஷம் ஆகுது. தம் அடிச்சு 6 வருஷம் ஆகுது. ஒரு கோட்டர் குடிச்சேன்னா 2 தம் அடிப்பேன். அப்ப நான் ஒரு புல்லு ஒரு கோட்டர் குடிப்பேன் என் உடம்புக்கு. நான் படுத்தா தான் எனக்கு போதை வரும். நான் போய் தூங்கினா தான் எனக்கு போதை வரும். அந்த மாதிரி இருந்த பையன் நான். ஆனா இன்னைக்கு நான் நின்று உங்க முன்னாடி தைரியமா உங்ககிட்ட வந்து என் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சாருன்னு சொல்றேன்னா அப்ப ஏசப்பா எவ்வளவு பெரியவருன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணும். என் கொடிய என் பாவத்தை விலகினோடனே என் குடும்பத்துல சமாதானம் உண்டாச்சு. என் மனைவி கூட சமாதானம் உண்டாச்சு. என் பிள்ளை என்ன மதிக்கிற மாதிரி என் பிள்ளை கூட இருக்கிறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரியங்கள் நடக்கும். உங்க குடும்பத்திலே சமாதானம் இல்லைன்னா, இந்த குடிபோதையில உங்க கணவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இன்னும் உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். எங்களுக்காக இல்ல, எல்லாருக்காகவும் பிறந்தவர் தான் இயேசு. அவர் மாத்திரம் தான் இந்த உலகத்துல ஒரு தெய்வம். அவர் மன்னிக்கிற பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம் தான். உங்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் இருக்காரு. உங்க மனசை யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணுங்க. படிச்சிருப்பீங்க, படிக்காமலே இருந்திருக்கலாம். இது யோசிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை. நம்ம யோசிச்சா நம்ம மனம் திரும்பலாம். இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை முழங்கால் பண்ணிட்டு அவருக்கு நீங்க உங்க பாவத்தை அறிக்கைட்டீங்கன்னா உங்க பாவத்தை மன்னிச்சு உங்க குடும்பத்துல எல்லா சமாதானம் உண்டாகும். உங்க குடும்ப சூழ்நிலை மாறும். உங்க